நடுவர் அவர்களே, யங் கப்பலுக்கு ஓல்டு கப்பலுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்னம்மா வித்தியாசம்? ஒரே ஐஸ்கிரீமை வாங்கி 2 பேரும் சாப்பிட்டா அது யங் கப்பல். ஓ. ஒரே டையை வாங்கி 2 பேரும் அடிச்சுக்கிட்டா அது ஓல்டு கப்பல். வேற லெவல்மா. நடுவர் அவர்களே, புதுசா யோசிக்கிறது தான். அதான் தேர்ற வரைக்கும் தேர்ச்சி பண்ணி. நடுவர் அவர்களே, அப்படி கருப்பு குஷ்பு மாதிரி இறங்கி வருவேன் பாருங்க, அந்த ஜோக் அவுட். கருப்பு குஷ்பு மாதிரி இறங்குவீங்க? ஆமா, இறங்கி வருவேன். நான் 8ஆம் கிளாஸ், என்ற புருஷ் 10ஆம் கிளாஸ். ஓ. பின்னாடியே வருவாரு. எங்க அப்பா அதுக்கு பின்னாடி பாதுகாப்புக்கு வருவாரு. எங்க அப்பாவை பார்த்து என் புருஷன் ஒரு டைலாக் சொல்லுவாரு, கட்டுனா யார? சசிகலாவை தான் கட்டுவேன். அப்போ ஆமா. இப்போ ஒரு டைலாக் சொல்றாரு, வெட்டுனா யார்? அவளைத்தான் வெட்டுவேன்னு வீடு தெரிஞ்சிருக்காரு. ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு கவலைன்னு வைங்களேன், வீட்டுக்கு வந்து சோகமாக உட்காந்துருப்பாருங்க. அந்த சொட்டை தலையை அப்படி முந்தானால எடுத்து அப்படி ஒத்தி 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 எடுத்துட்டு, என்னங்க பிரச்சனைன்னு. முன்னாடி சைக்கிள் வச்சுருந்தாரு, அப்புறம் பைக் வாங்கி கொடுத்தேன், இப்போ கார் வேற வாங்கியிருக்கோம். பெரிய கோட்டை செவர், வீட்டை சுற்றி ஒரு பெரிய கோட்டை செவர் இருக்கு, அதில் கொஞ்சம் கேப் இருக்கு. அந்த சைக்கிள் இன்னும் நிற்கிதுங்க. அந்த சைக்கிளில் என்னை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் கவலை வரும்போதெல்லாம் சைக்கிளில் உங்களை தூக்கி வைப்பாரா? சைக்கிள் எல்லாம் ஆகும்டா சாமி. சார் முன்னாடி ஹேண்ட்பேர்ல சார் வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டை சுத்தி வரும். ஹேண்ட்பேர்ல பின்னாடி வைக்க முடியாது. முன்னாடி வைக்க முடியாது. கேரேஜ் டேமேஜ் ஆயிருக்கு, கேரியர் டேமேஜ் ஆயிருக்கு. ஸ்டால்ல கணக்காம அது அதை ரிப்பேருக்கு போட்டு பேரிச்சம்பளம் போட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவர்களே, இங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை கிடையாது. எங்கள் ஊர்லலாம் தண்ணி பிரச்சனை. நாங்கெல்லாம் குளிக்க போகணுன்னா அப்படி ஆத்தங்கரை அந்த பக்கம் போயிடுவோம். அந்த பக்கம் போய் குளிக்க போகும்போது அங்கே தான் ஒவ்வொரு காதல் ஜோடியாக செட் ஆகும். நான் அப்படி துவச்சிக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், எங்கள் மாமா வந்துருவார். கம்பா எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை சந்தோஷமா. நாங்க இல்லைன்னா என்னத்துக்கு ஆவீங்க? நடுவர்களே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா, எங்க பெண்கள் வந்து குடும்ப கஷ்டம், குடும்ப வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு, வாங்க கோமலாக்கா, வாங்க மல்லியக்கா, போய் ஒரு குவார்டர் அடிப்போம்னு அடிக்க மாட்டோம். எனக்கே அடிச்சிருக்கோமா? அதான் குடும்பத்தை பிரிச்சு பிடிங்களா, அப்புறம் எப்படி அடிக்கிறது? அப்படிலாம் அடிக்க மாட்டோம். ஆனால் எங்கள் ஆண்கள், எங்கள் ஊரில் ஒருத்தர் இங்கே வந்தோடனே விசாரித்தேன், யாருக்குமே டாஸ்மார்க் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதுக்கு போகிற வழியும் தெரியாதான். உண்மையாதான், இந்த ஊரோட பெரிய பெருமையாக தானே. யாருக்குமே மாமியா மருமக சண்டையே அந்த ஊரில் வந்தது இல்லையாமே. அப்படியா? கைதட்டுங்க, உங்களுக்காண்டி தான் பேசுகிறோம். இப்போதான் ஒரு ஆயா சொல்லுது, இப்போதான் என் மாமியார் குடியை வச்சு குத்திட்டு வரேன். நாங்களாம் அடிக்க மாட்டோம், எங்கள் பிள்ளையெல்லாம் அவங்க தானே பார்த்துக்கிறாங்க. நடுவர்களே, ஆனால் எங்கள் ஊரில் ஒருத்தர் சரக்கு அடித்தார். அடித்தவொடனே அவருக்கு பொண்டாட்டி நான் வந்துருச்சேன், நேரம் வீட்டுக்கு போயிட்டார். அந்த பிள்ளை அப்போ தான் அப்படி தலைகளை சிவி குளிச்சு வாசலில் நிற்கிது. அந்த பிள்ளையை பார்த்து, செல்லக்குட்டி புச்சுக்குட்டி சம்முன்னு கும்முன்னு தூக்குற, இன்னைக்கு தான் குளிச்சியான்னா. அவள் சப்பு நரைஞ்சி மூதையை உன் வீடு ஏற்று விடு பொண்டாட்டி போய் சம்முன்னு இருக்க கும்முன்னு இருக்குங்கிறான். அவன் தெரியாமல் சொன்னான் நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு பிட்டை போட்டு பார்த்துருப்பான் சண்டை. அதை விட இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு போய் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறான், கண்ணியை உனக்காக தாஜ்மஹால் கட்டுவோம், வசன மாளிகை கட்டுவோம், அவள் மூதேவி அவுந்து கிடக்கிற வேட்டி எடுத்து கட்டு, முடிஞ்சா கரண்ட் பில்லை கட்டு, முடிஞ்சா வீட்டு வரியை கட்டு அப்படின்னு சொல்கிறான். நாகர்கோயிலில் ஒரு 10:30 மணி தாங்க இருக்கும், பட்டிமன்றம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அப்படி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒருத்தர் குடிச்சிட்டு மட்டம் இல்லாக்க கிடக்காரு. பஸ் குடிச்சா சரக்கு அடிச்சா வாந்தி வருமா? அப்படியா? குடிச்சாலும் தெரியும், மூஞ்சி பூரா வாந்திங்க. அந்த ஆள் மட்டமிழக்க கிடக்கா, ஒரு நாய் வந்து நக்குது. நம்மளால சொல்றான், ஷரோ மாமாவுக்கு ஒரு பக்கமா தொட்டிக்கிற, இந்த பக்கம் வந்து தொட்ட நக்கிறது நாயின்னு இந்த நாய்க்கு தெரியல. அப்படியே இதுக்கு உழைச்சி களைச்சி குடும்பத்தை வாயில ஒரு சென்சார்ல விட்டாங்க பாரு, அதுல தாங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் பார்த்து நடுவர் இதாவது பரவாயில்ல, சொல்லியிருந்தா கூட ஒண்ணு வைக்காது, சொல்லாம போட்டு விட்டுறாம பொண்ணை பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. நடுவர்களே, பொறுக்கி யாருன்னு இப்போ நான் சொல்கிறேன், என்னைய பொறுக்கின்றாப்புல. குப்புசாமின்னு எங்கள் ஊரில் ஒருத்தருங்க, நீங்களே நியாயம் சொல்லுங்கள் எல்லாரும் கேட்டு. எங்கள் ஊரில் குப்புசாமின்னு ஒருத்தர், அவருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. பொண்ணு பேர் சரஸ்வதிங்க. சரஸ்வதின்னு அந்த பொண்டாட்டியை போய் அடிக்கலாமுங்க. கல்யாணம் முடிச்ச 3 மாதத்துக்குள்ள தொப்புன்னு அடிச்சோன்னா இந்த பிள்ளை கோச்சிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் இருந்துக்குச்சு. இந்த ஆள் போய் சரசுவான்னு விட்டார், நம்ம பிள்ளை வரல. உடனே இந்த மாதிரி அபு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் என் பொண்டாட்டி கூப்பிட்றேன் வரமாட்டேங்கிறான்னா. உடனே ஃப்ரெண்டு சொன்னான், இவெல்லாம் நீ குவார்டர் தானே அடிச்சா? ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக அடிச்சா தைரியம் வந்துடும், நேரம் மாமனார் வீட்டுக்கு போ, 2ல் 1 கேளு. என்னையா பொண்ணு அனுப்புறியா இல்லை வக்கீல் நோட்டு சொல்லவான்னு பயமுறுத்து, பொண்ணு அனுப்பிடுவான்னா. நம்மளால் ஃபுல்லாக அடித்தா நேரம் மாமனார் வீட்டுக்கு போயிட்டா, மாமனார் வீட்டு வாசல்னான்னு டேலாக் பேசுகிறான். மாமா எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும் மாமா. உடனே மாமனார் சொல்கிறா, மாமா எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும் மாமா சொல்கிறா. மாமா எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும்மா சொல்கிறா. குடியார் நாயே, ஒன்று என் பொண்டாட்டியை அனுப்பு, இல்லை உன் பொண்டாட்டியை அனுப்பு, வீட்டில் சோறாக்கணும் கூப்பிட்றாயா?
கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.